தானே. நீங்களும் தடை செய்யப்பட்டு தானே போராட்டம் நடத்தியவர்கள். அதாவது இப்பொழுது இல்லை, கடந்த ஆட்சிகள் எல்லாம் கொழும்பு இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் உங்களுக்காக நினைவு தூவிகளை வைத்தவர்கள் தானே. அதாவது நீங்கள் போராடி உங்களுக்காக நினைவு தூவிகளை வைத்திருக்கிறீர்கள். மே 18 போராடிய தமிழில் போராடியவர்களுக்கான நாள் அல்ல, அவர்களுக்கு தனித்துவமான நாள் இருக்கிறது. இது நீங்கள் கொன்றொழித்த மக்களுக்கான நினைவு நாள். அந்த நாளையே சட்டம் போட்டு நாங்கள் கைது செய்வோம், நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது என்றெல்லாம் மிரட்டுகிறீர்களே. அப்ப நீங்கள் எந்த மக்களை இப்பொழுது பிரதிநிதித்துவப்படுத்தி நிற்கிறீர்கள்? அப்பொழுது தமிழ் மக்கள் இறந்து விட்டால் மட்டும் அதை அவர்கள் எந்த விதத்திலும் நினைவு கூறக்கூடாது. ஆனால் நீங்கள் உங்களுக்காக அனைத்து இடங்களும் இப்பொழுது உங்களுடைய 60வது ஆண்டு பூர்த்தி நாளைக்காக பெரிதாக உங்களுடைய ஜனாதிபதியிலிருந்து அனைவரும் கூடி பேசினீர்களே, அப்பொழுதெல்லாம் அங்கு போனீர்கள். அப்ப நீங்கள் உங்களுக்காக எதுவும் நடந்து விட்டால் அது சரி, தமிழ் மக்கள் தங்களுடைய இழப்புகளுக்காக கூட அது சரி. ஐநா இதற்காக ஒரு 2010 மூவர் கொண்ட விசாரணை குழு அமைத்ததே. அந்த விசாரணை குழு அந்த மூவரும் ஆய்வு செய்து இலங்கை தீவில் மோசமாக 40,000 மக்களுக்கு மேல் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆவணமயப்படுத்தியதன் பின்னர் தானே அது ஐநா மனித உரிமைகள் ஆணையத்துக்கு கையளித்தது. அப்பொழுது இலங்கை தீவில் நீங்கள் இவ்வளவு காலம் எங்கு இருந்தீர்கள் இந்த 15 வருடங்களாக? இப்ப ஐநாவே இதை அறிவித்ததன் பின்னர் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள், எங்கு மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள், ஒரு மக்கள் கூட கொன்றொழிக்கப்படவில்லை என்று நீங்களும் சொல்லுகிறீர்களே. நீங்கள் ஒரு சிறிய பூசணிக்காயில பெரிய பூசணிக்காயே மூடை மறைக்கலாம் என்று நீங்கள் அதுவும் ஒரு வெளிவார அமைச்சரை கொண்டு இவ்வளவு பேசுகின்ற பொழுது உங்களை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் ஏனென்றால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள், அந்த நேரத்தில் முள்ளிவாய்க்கால் இருந்து அனைத்து பகுதியிலும் என்ன நடைபெற்றது என்பதற்கான ஆதாரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடம் இருக்கிறது. சமீபத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் முட்டிக்கொண்டன. இருவரும் சொன்னார்கள், நாங்கள் அங்கு தாக்கினோம் இங்கு தாக்கினோம் என்று. மறுநாளே ஊடகங்கள் தாக்கப்பட்ட விமான நிலையங்களில் இதற்கு முன்னர் இருந்த படம் என்ன, இதற்கு பின்னர் இருக்கக்கூடிய படம் என்ன, என்ன பாதிப்பு இருக்கிறது என்பதை ஆதார ரீதியாக வெளியிட்டார். ஆகவே முள்ளிவாய்க்காலில் நடந்ததையும் ஆதாரமாக பல இடம் இருக்கிறது. அதற்கான சேட்டலைட் அதாவது ரீதியான பட வரைவுகள் முன்னர் பின்னர் என்று முழுமையாக இருக்கிறது. ஆகவே எவ்வாறு அதெல்லாம் மாற்றப்பட்டது என்பதை உங்களுக்கும் பார்க்க முடியாதா? நீங்களும் தானே இன்றைக்கு தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு மக்களை ஆளலாம் என்று வெளிக்கிட்டவர்கள். அவை அதே தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டே உங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் உடனடியாக வெளியிடப்படும். அவை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பேசுகின்ற பொழுது சற்று ஆழமாக சிந்து விட்டு பேசுங்கள். என்றால் நீங்கள் சிங்களத்தில் பேசி சிங்கள மக்களை உசுப்பேசலாம். ஆனால் இன்றைய உலகில் நீங்கள் எங்கு பேசினாலும் அது உடனடியாக இந்த ஊடக பரப்புக்கு மக்களை வந்து அடைவதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாது. ஆகவே நீங்கள் பேசுவதற்கு முதல் நிறைய சிந்தித்து விட்டு பேசுங்கள்.